ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். சிபிக்கும் தமிழ் மூர்த்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜானு பார்த்தோம்னா வீராட்டு மாரண்டி சொல்லவும் அவங்களும் ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு வராங்க. அப்போ ஜானு தன்னுடைய திட்டத்தை அவங்க வீரா தெரிஞ்சுக்கிட்டுதாங்க. சிபிக்கும் தமிழுக்கும் தான் அவங்க கல்யாணம் நடத்துறதுக்காக ஜானு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வெளியே பார்க்கும்போது சிபிக்கும் சம்யுக்தாவுக்கு தான் திருமணம் நடத்துகிற மாதிரிக்கு அவங்க சொல்கிறாங்களே தவிர ஆனால் உண்மை நடக்கும்போது இதுதான் அப்படின்னு வீரா தெரிஞ்சுக்கிட்டுதாங்க. இதனால பார்த்தோம்னா ஜானுவுக்கு அவங்க உதவி பண்ணணும் அப்படின்னு மாறன் வீரா சொல்லவும் மாறணும் அதுக்கு கை கொடுக்குறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் சிபியை அவங்க காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபி தமிழுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ், நீ மட்டும் சரியான நேரத்துக்கு என்னை காப்பாற்றலைன்னா எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து நீ காப்பாற்றலைன்னா இந்த கெட்ட பேர் எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் ஜானுவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களால தாங்கிக்கவே முடியாது. இந்த சம்யுக்தா பண்ணின தப்பால் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நம்ம குடும்பமே மாட்டதுக்காக இருந்து ஆனால் நீ தான் சரியான சாமர்த்தியமாக எல்லாத்தையும் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, நீங்கள் நன்றி சொல்வீங்கன்னு எதிர்பார்த்து நான் எதுவுமே நான் பண்ணலை. ஜானு அம்மாவோட கௌரவம் எதுவுமே அசிங்கப்பட்டுறக்கூடாது. அது ஒன்று தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்ததே தவிர மற்றபடி எனக்கு வேறு எதுக்கும் நான் ஆசைப்படலை. நீங்கள் நன்றி சொல்வீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து நான் பண்ணலை அப்படின்னு சொல்லவும், என்ன தமிழ் என் மேலே இருக்கிற கோவம் உனக்கு கொஞ்சம் கூட குறையவே செய்யாது அப்படின்னு சிபி கேட்கும்போது, நான் உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு நான் யார்? எனக்கு யார் மேலேயும் கோவம் கிடையாது. எனக்கு ஜானு அம்மாவோட குடும்பம் அசிங்கப்படக்கூடாது. அது ஒன்று தான் எனக்கு வேணும். மீடியாக்காரங்க சுற்றி வளைச்சி ஜானு அம்மாவை அசிங்கப்படுத்துறதுக்காக இருந்தாங்க. அது நடந்துடக்கூடாது. அது ஒன்று தான் நான் மைண்டில் வச்சுட்டு நான் வேலை செஞ்சனை தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இப்படி சொன்னதுமே சிபி ரொம்பவே சோகமாக இருந்தாங்க. தமிழ் நம்ம மேலே கோபத்தோடு தான் இருக்கிறா, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு போகிறா அப்படின்னு சிபி அவங்க இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா கணேஷ் குறிஞ்சிராதுக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம நினச்சது நடக்காமல் இந்த மாதிரிக்கு எல்லாமே வேறு மாதிரிக்கு அமைஞ்சு போச்சுது. இது எல்லாத்துக்கும் அந்த தமிழ் தான், அவள் இப்படிலாம் கண்டுபிடிப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும், அப்போ குறிஞ்சிரானது பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜானுவோட இதுவே சாம்ராஜ்யத்தையே அழிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்தோம். ஆனா இப்படி நடந்து போச்சுதே. அந்த தமிழ் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாத என்ன? அது மட்டும் இல்லாம ஜானு ஊர்ல இல்லாத நேரத்துல நம்ம இப்படிலாம் பண்ணிடலாம்னு சொல்லி நினைச்சோம். ஆனா ஜானு எப்படி இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி தானே இந்த தமிழும் தன்னுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவ இப்படிலாம் பண்ணியிருக்கிறா. ஜானுவோட குடும்ப கௌரவத்தை இவ காப்பாத்திட்டால. இவ இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஜானு இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிலாம் இந்த தமிழ் இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு குறிஞ்சிநாதன் சொல்லிட்டு இருக்கவும், இப்போ கணேசன் சொல்கிறாங்க, ஆமாம் அவள் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டு திரும்புகிறாங்க. பார்க்கும்போது தமிழ் இது எல்லாத்தையும் நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. தமிழ் நிற்கிறத பார்த்துட்டு கணேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம பேசுகிற எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அடுத்து எதுவுமே நடக்காத மாதிரிக்கு கணேஷ் போகும்போது அவங்க தமிழ் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கணேஷ் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்போ நீங்களும் அந்த குறிஞ்சிநாதன் தானா? உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? அந்த குறிஞ்சிநாதன் தான் ஜானு அம்மாவோட பிஸ்னஸில் இந்த மாதிரிக்கு போட்டி போட்டுட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் தானே இருக்கிறீங்க, அவங்க சாப்பாட்டை தானே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே துரோகம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? ஏற்கனவே நீங்க அன்னைக்கு இப்படிதான் பண்ணினீங்க. அதுவே நான் ஜானுவை மட்டும் சொல்லாதனால தானே இன்னைக்கு இந்த விஷயத்த நீங்க இப்படி செஞ்சிருக்கிறீங்க. நான் இதை நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா நான் ஜானுவை மட்டும் நான் சொல்லுவேன் அப்படிங்கவும், இதை கிட்டதுமே கணேஷ் சொல்றாங்க, ஐயோ தமிழ் அப்படி மட்டும் நீ சொல்லிடாத, சொன்னாக்கி அவங்க என்னை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு விரட்டி தள்ளிடுவாங்க அப்படிங்கவும், அப்போ உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி தானே இருக்குது நீங்க பண்ணின விஷயம். ஜானு அம்மாவும் சிபியும் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே கணேஷ் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஆமா அந்த சிபி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, அதனால தான் இந்த மாதிரிலாம் செஞ்சு அப்படின்னு கணேஷ் மனசுக்குள்ள நினைக்கவும், உடனே தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சிபி சார் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காததுனால தானே நீங்க இப்படிலாம் நீங்க செஞ்சீங்க அப்படிங்கவும், ஐயோ நம்ம மனசுல நினைச்சது கூட அவ கரெக்டா சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கணேஷ் சொல்றாங்க, தமிழ் தயவு செய்து இந்த விஷயத்த மாப்பிள்ளைகிட்டையும் ஜானம்மா கிட்டையும் வேற யாருக்கிட்டையுமே சொல்லிடாத. ஏன் முக்கியமா என் தங்கச்சிக்கு கூட தெரிஞ்சிடக்கூடாது. அவளுக்கு தெரிஞ்சா கூட என்னை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவா. உன் காலில் வேணாலும் நான் விழுற அப்படிங்கும்போது உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு என்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இப்படிலாம் நீங்க இருந்திருந்து சொல்லி நான் வெளியே சொன்னோம்னா அது எனக்கு தான் அசிங்கம். இந்த குடும்ப கௌரவத்தையே நிலகுலையே வச்சுட்டீங்களே நீங்க கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு தமிழ், ஏதோ புத்தி கட்ட போய் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சிபி சொன்னனால தான் நான் இப்படி செஞ்சுட்டேன். இன்னும் நான் இப்படிலாம் செய்ய மாட்டேன். தயவு செய்து நீ மட்டும் யாருக்கிட்டையுமே சொல்லிடாது அப்படிங்கவும், நீங்களாம் ஒரு மனுஷங்களா? இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி தப்பு பண்ணாம நீங்க இருந்தாலே சரி அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க திட்டிக்கிட்டு போகிறாங்க. தமிழ் நல்ல வேலையா எப்படியோ அவகிட்ட பேசி எடுத்து நம்ம சமாளிச்சிட்டோம், ஆனாலும் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் வந்து எப்பவும் போல் அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்கவும், அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து மீனா வந்து அவங்க சிபி கிட்ட சொல்கிறாங்க, சிபி சாப்பிட வாடா அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் வரலம்மா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிடுது அப்படிங்கிறாங்க. என்ன சிபி அதே நினச்சிட்டு இருக்கிறியா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, யாரோ நம்மளை வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ நீ அதை பற்றி நினச்சிட்டு இருக்காத, சாப்பிடவா சிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து தமிழ் அங்கே வராங்க. உடனே தமிழை பார்த்ததுமே சிபி வந்து என்ன தமிழ் அப்படிங்கும்போது, ஜானு மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, இப்போ தான் இன்ஃபார்ம் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே சிபி வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அங்கே நடந்த விஷயம் எதுவுமே வந்து ஜானு அம்மாவுக்கு தெரிஞ்சிட வேண்டாம் அப்படிங்கும்போது, ஆமாம் சிபி தெரிஞ்சாக்கி அவங்க அவ்வளோதான் தாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கவும் அப்போ உடனே மீனா சொல்கிறாங்க, ஆனால் அதுக்காக இந்த சம்யுக்தா பண்ணின வேலைக்கு நீ ஒன்றை போய் வந்து இப்படிலாம் வந்து மாட்ட வச்சுட்டாங்களா, அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கும்போது, அம்மா நீ வந்து கொஞ்சம் அமைதியாக இருமா, அவள் வேணும்னு பண்ணலை, ஏதோ அவள் பண்ணினது வேலை வேறு ஆனால் நடந்தது வேற ஆகிப்போச்சு அப்படிங்கவும், ஆமாம் இப்போ கூட அவளை வந்து நீ வந்து அதாவது காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறேன், அது நினைக்கும் போது எனக்கு எரிச்சலாக இருக்குது, இவெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டால, மருமகளை வந்தால் என்னெல்லாம் நடக்கும், இவன் என் வீட்டுக்கு மருமகளை வரவு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க மீனா வந்து அவங்க கணேஷ்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை இப்போ வரப்போகிறாங்களா, அத்தைக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வேண்டாம்னு சிபி சொல்லியிருக்கிறான் அப்படிங்கவும் உடனே கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் மீனா அத்தைக்கு தெரிஞ்சிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னன்னா இந்த சம்யுக்தா தான் எல்லாமே பண்ணுனா, அதனால நான் சொல்ல தான் நான் இருக்கிறேன், அவன் சிபி வேணா இப்படி இருக்கலாம் ஆனால் நான் அத்தைக்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கும்போது உடனே கணேஷ் நினைக்கிறாங்க, ஐயோ சம்யுக்தா எங்கே பண்ணுனா, இதெல்லாம் பண்ணுனது நாளா, அவன் மட்டும் இப்போ மீனா மட்டும் வந்து அத்தைக்கிட்ட சொல்லிட்டானா அப்புறம் நாளாக மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கணேஷ் வந்து சொல்கிறாங்க, எங்க பாரு மீனா மாப்பிள்ளை சொன்னது தான் கரெக்டு, அத்தைக்கு தெரிஞ்சால் தாங்கிக்க மாட்டாங்க, இந்த வீடை வந்து அவங்க கோயில் மாதிரிக்கு வச்சிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் சிபி உள்ளே போனதெல்லாம் நினச்சா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க, அதனால மாப்பிள்ளை சொன்ன மாதிரிக்கு நீ கேட்டு நட, அத்தைக்கிட்ட இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படிங்கவும் உடனே மீனாவும் கணேஷ் சொல்கிறத பார்த்துட்டு, சரியண்ணா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அத்தைக்கு தெரிஞ்சால் தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்ல வழியாக தங்கச்சியும் எப்படியாவது நம்ம சமாளிச்சாச்சு, இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து ஜானு வந்துருந்தாங்க. வந்ததுமே எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், என்ன எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு என்ன ஜானு அம்மா நீங்கள் இல்லாத குறை தான் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கவும், என்ன மீனா எதுவும் உற்சாகமே இல்லாமல் இருந்துட்டு இருக்கிற, என்ன சிபி நீயும் சோகமாக இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க கல்யாண வேலையெல்லாம் நம்ம ஆரம்பிக்க வேண்டியதுதான், நான் ஊருக்கு போனனால எல்லாமே வந்து வேலைங்க நடக்கலை, கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இல்லை, அதனால கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணணும், அதனால தான் நான் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டேன் அப்படின்னு ஜானு சொல்லவும், என்ன தமிழ் நீ வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், முகூர்த்தத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், அவங்கள வர சொல்லிட்டே அப்படிங்கும்போது, ஆமாம்மா நீங்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா, அதனால நான் அவங்கள வர சொல்லிட்டேன் அப்படிங்கவும் உடனே மீனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, யாரத்தை வர சொல்லியிருக்கீங்க, நம்ம வந்து எப்போவுமே துணி வேற ஒரு இடத்துல தானே எடுப்போம், இந்த தடவை எங்கே சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ ராமச்சந்திரனை பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம தான் ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு நம்ம பேருக்கோம்ல அப்படின்னு சிபிகிட்டேயே அவங்க தமிழ்கிட்டே சொல்லவும் உடனே அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க, அதனால தான் இந்த முகூர்த்தத்துக்கு அவங்ககிட்டயே வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடலாம், அது மாதிரிக்கு நம்ம எல்லாருக்குமே அவங்ககிட்டயே ட்ரெஸ் வாங்கிடலாம்னு சொல்லி நான் முடிவு எடுத்துருக்கிறேன் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழும் வந்து நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவங்க கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அப்படிங்கவும் எங்கே பார்த்தோம்னா வீராவே மாறனே தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்கவும் அப்போ ராமச்சந்திரனும் அவங்க வள்ளியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ரெண்டு பேரும் இவ்வளோ ட்ரெஸ் எடுத்துட்டு எங்க போறீங்க அப்படிங்கும்போது, என்ன வள்ளியம்மா அப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க, நம்ம தான் வந்து ஜானு அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா, அவங்க வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக நம்ம கிட்ட ட்ரெஸ் எல்லாம் கொண்டுட்டு வர சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு தான் கிளம்புறோம் அப்படிங்கவும் உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, ஆமாம் மாறா நீ கூட சொல்லிட்டு இருந்த, நான் தான் மறந்துட்டேன், சரி எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா, அவங்க பெரிய ஆளாகும் அதனால வந்து நல்ல டிசைனாக எடுத்துகிட்டு போங்க, புது டிசைன்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்க மூர்த்த புடவை ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்மக்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால எல்லாம் நல்ல மாதிரிக்கு நடக்கணும், கொண்டுட்டு போங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா வீரா மாறணும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து ஜானுவோட வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே ஜானு சிபி தமிழ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து வீராவும் மாறன்னு சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு முகூர்த்த ட்ரெஸ் வந்து எங்கள் கடையில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், பிறகு உங்கள் கடையில் எடுக்காமல் நாங்கள் வேறு எங்கே எடுக்க போகிறோம், இப்போ தான் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து உடனே வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சிபிக்கும் தமிழுக்கு தானே கல்யாணம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சம்யுக்தா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே தமிழ் வந்து இல்லை பொண்ணு வந்து அந்த நிற்கிறாங்களா அவங்க தான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீராவும் மாறணும் அது பிடிக்காம அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன மாறா தமிழ் இப்படி சொல்லிட்டு
இருக்கிறா. நம்ம என்னன்னா சிபிக்கும் தமிழுக்கு தான் கல்யாணம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். எங்கே என்னன்னா பொண்ணு வேறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து தமிழுக்கு முகூர்த்த புடவைலாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீராவுக்கு வந்து புரிஞ்சிருது ஜானுவுக்கு வந்து சம்யுக்தாவை தான் இந்த வீட்டுக்கு மருமலாக கொண்டு வருது சுத்தமாக பிடிக்கல, சிபி தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வீரா வந்து புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அடுத்தது ஜானு கிட்ட வந்து கேட்கும்போது ஜானு எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. தமிழுக்கே தெரியாது, ஆனால் தமிழுக்கும் சிபிக்கு தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது, நான் அதுக்குள்ளே ஏற்பாடு தான் பண்ணுறேன். ஆனால் வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது சிபிக்கும் சம்யுக்தாக்கு மாதிரிக்கு இருக்கும், ஆனால் கல்யாணம் நடக்க போகிறது இவங்க 2 பேருக்கு தான் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து வீராவும் மாறணும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்கலாம்.